ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை. டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்கினுடைய கூட்டணி உலக அளவுல ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொன்னோம். இன்னும் ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பை ஏற்கவே இல்லை. அதுக்குள்ள கனடா நாட்டினுடைய பிரதமருடைய ராஜினாமாவுக்கு முக்கியமான காரணமாகிட்டாரு. குறிப்பா எலான் மஸ்க் தனக்கு கிடைச்ச அந்த புது அதிகாரம், தன்னுடைய தொழிலதிபர் அப்படிங்கிற அந்த இமேஜ், இதையெல்லாம் வச்சு சர்வதேச அரசியல்லையும் தலையிட ஆரம்பிச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த டீகோட் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் வெங்கடேஷ். கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா பண்றதா அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 முறை ஆட்சி பதவியில் இருந்திருக்காரு 10 ஆண்டுகளாக. அக்டோபர் மாதம் கனடாவில் தேர்தல் நடக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. பொருளாதார நிலை சிக்கல், விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு, உட்கட்சி அதிருப்திலாம் இருக்கு. ஆனா அதுல முக்கியமான ஒரு காரணமா இருந்தது டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு தலைவர்களையும் உரண்டை இழுத்துக்கிட்டே இருந்தாரு. அதுல ஒரு ஆள் தான் ஜஸ்டின் ட்ரூடோ. அவர்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது என்னன்னா, கனடா அரசாங்கம் இந்த இமிகிரன்ஸ், அதாவது கனடால இருந்து அமெரிக்காவுக்குள்ள புலம்பெயர்ந்து போறவங்கள தடுக்கணும், அங்கிருந்து ட்ரக்ஸ் கடத்தப்படுறத தடுக்கணும், இல்லாட்டி நாங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம். என்ன மாதிரி நடவடிக்கைனா, கனடாவில இருந்து அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுற எல்லா பொருட்களுக்கும் 25% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு. அவர் இந்த எச்சரிக்கையை கொடுத்த உடனே அது கனடாவுக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, கனடாவினுடைய நிதியமைச்சரா இருந்த கிறிஸ்டி ஃப்ரீலாண்ட் அவங்க ஜஸ்டின் ட்ரூடோ கிட்ட சில வலியுறுத்தல்களை செஞ்சாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய ஆட்சி பறிபோயிடக்கூடாது, தன்னுடைய செல்வாக்கு சரிஞ்சிட்டு வரதை அறிஞ்ச அவரு தன்னுடைய செல்வாக்கு உயர்த்துறதுக்காக சில திட்டங்களை அறிவிச்சார். அதாவது 2 மாதங்களுக்கு உணவுப் பொருட்கள் போன்ற முக்கியமான அத்தியாவசிய பொருட்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்ல, $150,000 கீழே வருமானம் ஈட்டினவங்களுக்கு அவங்களுடைய டாக்ஸை நாங்க $250 வரைக்கும் திரும்பி கொடுக்குறோம் அப்படின்ற அறிவிப்பெல்லாம் பண்ணாரு. இப்படி நீங்க கஜானாவை காலி பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 25% வரி விதிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் நிதியமைச்சர் ஃப்ரீலாண்டினுடைய கேள்வி. அப்போ அந்த கேள்வியை எழுப்பும்போது ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் ஃப்ரீலாண்டுக்கும் இடையில முரண்பாடு ஏற்படுது. அதுலதான் ஃப்ரீலாண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அவங்க வெளியே இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஜஸ்டின் ட்ரூடோ மேல வச்சுட்டாங்க. அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய கட்சி சுயநலத்துக்காக இப்படி பண்றாரு, அது சரி கிடையாது, இது கனடாவுக்கு பிரச்சனையா முடியும் அப்படிங்கிற ஒரு லெட்டரை பொதுவெளியில அறிவிச்சுட்டாங்க. ஃப்ரீலாண்ட் அந்த கடிதத்தை வெளியிட்டதுக்கு அப்புறமா லிபரல் கட்சிக்குள்ளேயே ப்ரெஷர் வருது, ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் ராஜினாமா பண்றதா அறிவிச்சிட்டாரு. இப்போ இதனுடைய பிரச்சனையினுடைய மையக்கரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ட்ரம்ப் அந்த இடத்துல முக்கியமான ஒரு ஆளா இருக்காரு. இப்போ ராஜினாமா அறிவிப்பை பண்ணதுக்கு அப்புறமா ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க நோட் பண்ணி பார்க்கணும். அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடா இருந்தா எப்படி இருக்கும், நமக்கு டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், பொருட்கள்லாம் குறைந்த காசுக்கு கிடைக்கும், இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கனடாவை எப்படியாவது தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஏற்கனவே கிரீன்லாண்டை வேற நாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விலை பேசுறதுக்காகவும் ட்ரம்ப் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாட்டே வாங்குறதுக்காக அவர் ட்ரை பண்றாரு. அந்த மாதிரி நிலைமையில போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்னுடைய நெருங்கிய கூட்டணியில் இருக்கிற எலான் மஸ்க், ஏன்னா எலான் மஸ்க்கு ட்ரம்ப் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது கிளீனா தெரியுது. அவர் பக்கத்திலேயே இருக்காரு. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட பேசினா பக்கத்திலேயே இவரும் உட்காந்துருக்காரு. ட்ரம்ப்பும் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எலான் மஸ்க் கிட்ட போனை கொடுக்குறாரு. ஸோ இப்படி ட்ரம்பினுடைய நிழலாகவே எலான் மஸ்க் செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. அவருமே ஜஸ்டின் ட்ரூடோவுடைய ராஜினாமாவை கொண்டாடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இது ஏதோ கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அண்டை நாடுகளுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை, அதுல யார் அதிகாரம் செலுத்துறது அப்படிங்கிற போட்டியா கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஸ்கெட்ச் இருக்கு. ஏன்னா கனடாவோட இவங்களுடைய ஸ்கெட்ச் அப்படிங்கிறது முறியல. பல்வேறு நாடுகளுக்கும் இவங்களுடைய அரசியல் தலையீடு அப்படிங்கிறது நீண்டுகிட்டே இருக்கு. குறிப்பா எலான் மஸ்க் அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்காரு. அவங்க கனடாவுக்கு அடுத்து தலை நுழைச்ச அடுத்த இடம் பிரிட்டன். பிரிட்டன்ல இப்ப பிரதமரா கேஸ் ஸ்டாமர் இருக்காரு. அவர் மேல எலான் மஸ்க் வச்ச ஒரு குற்றச்சாட்டு தான் இப்ப அங்க பெரிய ஒரு பேசுபொருளா ஆகிட்டு இருக்கு. அவர் போட்ட ட்வீட்ல அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இந்த 2008-2013 காலகட்டத்துல இந்த பிரிட்டன்ல ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருந்துச்சு. க்ரூமிங் கேங்ஸ் ரேப் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸை பத்தி தான் எலான் மஸ்க் திரும்பி ஞாபகப்படுத்தி பேசியிருந்தார். அது என்ன வழக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்தில் பிரிட்டன்ல பல்வேறு பகுதிகளில் இருந்த 1500க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை,
கடத்தப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறது, வன்முறைகளுக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானாங்க. அந்த வழக்கை தான் க்ரூமிங் கேங் ரேப் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த க்ரூமிங் கேங் அப்படிங்கிற அந்த கேங்ல இருந்த கிரிமினல்கள் எல்லாருமே பெரும்பாலும் பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவராக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அப்போ வெளியான தகவல். அந்த கேங்ஸ்ல இருந்த ஒரு சில கேங்ஸ் மேல நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ ட்ரம்ப் அதை ஞாபகப்படுத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த காலகட்டத்துல பிரிட்டன் அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்களுடைய டைரக்டர் ஜெனரலா வந்து இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேர் ஸ்டாமர் தான். அதாவது இப்ப பிரதமரா இருக்கவர். அவரு இந்த வழக்கை சரியா கையாளல. அப்ப இருந்த அரசியல்வாதிகளோட கை கோத்துக்கிட்டு அவர் இந்த விஷயத்த வந்து சரியா கண்டுக்காம விட்டுட்டாரு. ஆயிரக்கணக்கான சிறுமிகளுக்கு சரியான நியாயம் கிடைக்கல, அந்த வழக்கை திரும்பி தூசி தட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த கொளுத்தி போடுறாரு. இதுதான் சரியான வாய்ப்புன்னு சொல்லி அங்க இருக்கிற எதிர்கட்சிகளும் ஒரு அழுத்தத்தை வந்து திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வழக்குகளை எல்லாம் திரும்பி எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேர் ஸ்டாமர் இதை வந்து மறுத்து இருக்காரு. அந்த நேரத்துல நான் அந்த பொறுப்புல இருந்தது உண்மைதான், நான் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தேன். அந்த காலகட்டத்துல பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு இருந்த தடைகளை அந்த இடத்துல அகற்றி சிஸ்டமே பல இடங்கள்ல நான் மாத்தி அதுக்கான நியாயம் கிடைக்கிறதுக்கான பல விஷயங்களை நான் மேற்கொண்டிருக்கேன். அதனால நடவடிக்கையே எடுக்கல அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பழைய விஷயங்கள்லாம் கிளறி விடுறது ரைட் விங் கட்சிகளுக்கு சாதகமாக நடக்கிற ஒரு கேம்பெயின் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஸ்டாமர் ஒரு அறிக்கையை விடுறாரு. அவர் ரைட் விங்னு இந்த இடத்துல குறிப்பிடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கே ஸ்டாமர்னுடைய லேபர் கட்சி தான் அங்க ஆட்சியில இருக்கு. அவங்க வந்து ஒரு சென்டர் லெஃப்ட் கட்சி, அது ஃபார் லெஃப்ட் கிடையாது, சென்டர் லெஃப்ட் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடதுசாரியை சார்ந்த ஒரு கட்சியா இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக வலதுசாரிகளை ஆதரிக்கிறாரு எலான் மஸ்க் அப்படிங்கிறது தான் ஸ்டாமர்னுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஸ்டாமர்னுடைய குற்றச்சாட்டுல சில உண்மைகளும் இருக்கு. காரணம், ரிஃபார்ம் யூகே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபார் ரைட் கட்சி, அதாவது வலதுசாரி கட்சியை எலான் மஸ்க்கு ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆதரவுனா என்ன மாதிரியான ஆதரவுனா நிதி ஆதரவு கொடுத்துருக்காரு. அந்த நிதி ஆதரவு கொடுத்து தனக்கு அந்த நாட்டினுடைய அரசியல்ல தலையிடுறதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இவர் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அந்த கட்சிக்கு தன்னுடைய சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை முக்கியமான ஒரு எதிர்கட்சியா கொண்டு வரதுக்கான வேலைகள்ல தான் எலான் மஸ்க் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஸ்டாமர்னுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இந்த ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற அரசியலை பிரிட்டன்ல மட்டும் கிடையாது, ஜெர்மனிலையும் பண்ணிட்டு இருக்காரு எலான் மஸ்க். அங்க அடுத்து கொஞ்ச நாள்ல தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கு. காரணம், அங்க இப்போ சான்சலரா இருக்கிறவரு ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவர் SPD அப்படிங்கிற ஒரு கட்சியை சேர்ந்தவர். அந்த கட்சிக்கு இப்ப பெரும்பான்மை இல்லை, ஏன்னா ஆதரவு கொடுத்திருந்த ஒரு கட்சி விலகிட்டாங்க. அதனால இப்ப அவங்க தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க, இல்லாட்டி தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எலான் மஸ்க் என்ன பண்றாரு, அவங்களுக்கு எதிராக இருக்கிற AFD அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எலான் மஸ்க் சப்போர்ட் பண்றாரு. எப்படி பிரிட்டன்ல எப்படி ஒரு நிதி உதவி பண்ணாரு இல்லையா, அதே மாதிரி AFDக்கும் ஃபண்டிங் பண்றாரு எலான் மஸ்க். இந்த ஃபண்டிங் எல்லாமே இந்தியா மாதிரி ஒரு மறைமுகமா யார் பண்றாங்க அப்படிங்கிறத தெரியாத அளவு கிடையாது, வெளிப்படையா இருக்கு. நாங்க தான் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டமே அமைச்சிருக்கு. அந்த வகையில எலான் மஸ்க் அந்த கட்சிக்கு நேரடி சப்போர்ட் பண்றாரு. இந்த AFD அப்படிங்கிற கட்சி ஃபார் ரைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்சியா இருக்கு, தீவிர வலதுசாரி இயக்கமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஜெர்மனியுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கட்சியை ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கட்சி, அதாவது ஒரு தீவிரவாத கட்சி அப்படின்ற அளவுக்கு டேக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தான் எலான் மஸ்க் வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காரு. சப்போர்ட் கொடுத்தது மட்டும் கிடையாது, அந்த கட்சிகளுக்காக இவரே வந்து கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கிற தகவலா இருந்துட்டு இருக்கு. அந்த கட்சிகள் எல்லாம் நான் முதலீடு பண்ணியிருக்கேன், ஒரு முதலீட்டாளர் அப்படிங்கிற அடிப்படையில ஜெர்மனியினுடைய அரசியல்ல தலையிடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் பேசுறாரு. இதற்கு ஜெர்மனியுடைய சான்சலர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரன் அவருமே ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்படி சர்வதேச நாடுகளுடைய, குறிப்பா ஐரோப்பிய நாடுகளினுடைய அரசியல்ல எலான் மஸ்க் வந்து நேரடியா தலையிடுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கண்டனத்தை கொடுத்திருக்காரு. இது மட்டும் கிடையாது, எல் சால்வேடர் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய புதிய அதிபரா நயீப் புக்லே அப்படிங்கிறவர் வந்து பதவியேற்றிருக்காரு. அவரு அந்த நாட்டுல இருக்கிற குற்றங்களை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் அவருக்கும் ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நயீப் புக்லே யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஏற்கனவே ஒரு பிசினஸ் மேனா இருந்தவர், இப்போ அதிபராக இருக்காரு. அவருடைய கட்சி ஒரு டெமோக்ராட்டிக் கட்சி அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது தீவிர வலதுசாரி கட்சிகளுடைய செயல்பாடு போலவே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்னா போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ட்ரம்ப் அவர் ஒரு தொழிலதிபர், அவருக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே எலான் மஸ்க் ஆதரவு கொடுத்தாரு. இப்போ ட்ரம்ப்போடைய நெருக்கமா இருக்காரு. ட்ரம்ப் ஒரு வலதுசாரி ஒண்ணு. ரெண்டாவது, ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ட்ரம்பினுடைய முதல் ஆட்சியில இருந்த போதுல இருந்தே பிரச்சனை தான் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து சரியான ஒரு டேர்ம்ஸ் இல்லை. இரு நாட்டுகளுக்கு இடையிலான உறவுலையுமே அது வந்து பிரதிபலிச்சுன்னு சொல்லலாம். இப்போ அவரை ராஜினாமா பண்ண வச்சாச்சு.
மூணாவது பிரிட்டன்ல லேபர் பார்ட்டி தான் ஆட்சியில இருக்காங்க. லேபர் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு சென்டர் லெஃப்ட் பார்ட்டி, அதாவது இடதுசாரி கட்சி. அவங்களுக்கு எதிராக இன்னொரு வலதுசாரி கட்சியை அவர் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு எலான் மஸ்க். அடுத்ததா ஜெர்மனில SPD அப்படிங்கிற ஒரு கட்சி தான் இப்ப ஆட்சியில இருக்காங்க. ஓலாஃப் ஸ்கால்ஸ் தான் சான்சலரா இருக்காங்க. இவங்களும் ஒரு சென்டர் லெஃப்ட் கட்சி, அதாவது இடதுசாரியத்தை சார்ந்த ஒரு கட்சி. அவங்களுக்கு எதிராக ஒரு தீவிர வலதுசாரி கட்சியை ஆதரிச்சுட்டு இருக்காரு எலான் மஸ்க். கடைசியா எல்சல்வேடரும் ஒரு தீவிர வலதுசாரி ஆட்சியில இருக்கு. அவங்களுக்கு ஆதரவா எலான் மஸ்க் பேசிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்ம ஒண்ணு திரட்டி பார்த்தோம்னா லெஃப்ட் வர்சஸ் ரைட், இடதுசாரிகள் வெர்சஸ் வலதுசாரிகள் அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கி எலான் மஸ்க் மூவ் ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்கு அவருக்கு உதவுறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒரு தொழிலதிபர், நிறைய பணம் வச்சிருக்காரு, உலக பணக்காரர்ல டாப் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆளு. ரெண்டாவது அதிகாரம், அமெரிக்க அதிபரோட நெருக்கமான ஒரு நபரா இருக்காரு, அப்படிங்கிற ஒரு அதிகாரம் அவர் கையில இருக்கு. மூணாவது சோசியல் மீடியா, ட்விட்டர் போன்ற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு சோசியல் மீடியாவை கையில வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய பிளஸ். அதில் அவர் எது போட்டாலும் அவ்வளோ தூரம் ரீச் ஆகுது, இல்லை ரீச் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ இந்த மூணுமே சேர்ந்து அவர் சர்வதேச அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அரசியலையும் அதன் மூலமா நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு. ஒட்டுமொத்தமா நம்ம இதை பார்க்கும்போது ஒரு ப்ராடர் பிக்சரா, ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல நம்ம இதை பார்த்தோம்னா, ட்ரம்ப், இலான் மஸ்க் இந்த கூட்டணி இவங்களுடைய லார்ஜர் கோல் என்ன அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வியா வருது. வலதுசாரிகளான இவங்க உலகம் முழுக்க வலதுசாரிகளுடைய ஆட்சி அமையணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறாங்களா? ஒருவேளை அப்படி அமைஞ்சா அவங்களுக்கு என்ன லாபம்? வலதுசாரி சிந்தனை கொண்ட ட்ரம்ப் அமெரிக்காவில் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அமெரிக்காவுக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காத நாடுகளோட, இல்லைன்னா அவங்களோட காம்படிஷன்ல இருக்கிற ஒரு நாடுகளோட எப்படி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறது, இல்ல அவங்களை எப்படி நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு முயற்சியா இந்த ட்ரம்ப் எலான் மஸ்க் கூட்டணி இப்படி சர்வதேச அரசியல்ல பல்வேறு நாடுகள்ல தலையிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விதான் இந்த வீடியோனுடைய முடிவுல நம்ம எழுப்புறதா இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியா தான் இந்த அட்டாக்கை அவங்க நடத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதும் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அவங்களுடைய தொலைதூர இலக்கு என்ன அப்படிங்கிறது ஜனவரி 20 அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் பதவியேற்க இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் மேற்கொள்ற நடவடிக்கை மூலமா ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோ நிகழ்ச்சியில பார்க்கலாம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை.